ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டு போட்டிருக்கிறேன். கடுகு போடும்போதே சுண்டைக்காயும் போட்டுட்டேன். தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்புறம் தேங்காயும் தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். குழம்பு மசாலாத்தூள் போட்டிருக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் தான். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. சுண்டக்காய் குழம்பு, பூண்டு குழம்பு, வெங்காய குழம்பு, என்ன குழம்பு வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அதில் பூண்டு, வெங்காயம், சுண்டக்காய் தான் எங்கள் வீட்டு உப்பு சாடி. இப்போ தான் உப்பு மாற்றினேன். பாருங்கள், 1 கிலோ பிடிக்குது. எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தார் இந்த சாடி. உப்பு சாடியில் உப்பு வச்சாக்கி தண்ணியில் நீர் கோர்க்க மாட்டேங்க மக்களே. எல்லோரும் ஜாடி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உப்பு நல்லா இருக்குது உள்ளே வச்சா. மற்ற பொருளில் வச்சா உப்பு நல்லாவே இல்லை. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. நீங்களா பூண்டு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், சுண்டைக்காய் போட்டிருக்கேன். நான் எப்போவுமே இந்த குழம்புல முருங்கைக்காய் போடுவேன், டேஸ்ட்டு கிடைக்கும். இது கொத்தவரை பொரியல். இது கத்தி வச்சு நறுக்காமல் கையை வச்சே ஒடித்து நார் எடுத்துருக்கு. வில்லேஜ்லலாம் கத்தி யூஸ் பண்ணாமல் கையை வச்சு தான் ஒடிப்பாங்க. நாங்களும் இன்றைக்கி எங்கள் அக்கா தான் எனக்கு கையை வச்சே ஒடிச்சு கொடுத்தாங்க. அதனால தான் பெருசாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ரெடி, பொரியல் ரெடி. தான் எங்கள் வீட்டு சமையல். மத்தியானம் லஞ்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. எப்படி இருக்குது வீடியோ பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி குழம்புமா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சுண்டக்காய் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணத்தை தான் வச்சு சாப்பிட்டாலும் வர நோய் வந்து தான் தீருது மக்களே. எங்கள் வீட்லேயும் நானும் பிள்ளைகள் பார்த்து தான் சோறு போடுது.